ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ஒரு கண்களுக்கு கண்ணை கூசக்கூடிய ஒரு பங்கு, ஆனால் அது பென்னி பங்கு. சின்ன ப்ரைஸில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏறிச்சுன்னா எங்கேயோ போகுன்ற மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ பென்னி பங்காக தான் இருக்குது. இந்த என்ன ஸ்டாக்கு, ஏன் இதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கலாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக வளருது. ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கோமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். ஸோ அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10K மேஜிக். ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் இதை வந்து ஒரு துருப்பு சீட்டை பயன்படுத்தி இதை வச்சுட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சின்ன முதல் அடியை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் 30 வரைக்கும் வரல. அந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800 ருபீஸோ 1000 1500 ருபீஸோ 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kன்னா 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். The first highlight, the working capital itself very low, as I said, 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை. இதுவே முழுக்க போதுமானது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்லா போகுது அப்படிங்கிறக்க 10,000 ரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட இதில் போட்டுறக்கூடாது. அதுதான் இல்லை கண்டிஷன். ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடே இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் செய்கிறாங்கன்னா அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். பணத்தை விட ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைப்படுது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக வெயிட் பண்ணி பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள அடிப்படை அம்சம். அது மட்டும் இல்லாமல் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒரு வருட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி ஒரு மெலிதான நகர்வு, அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த்து. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணும்போது என்ன அவசரம் அப்படின்னு சில பேர் யோசிக்கல. பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மொமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம உள்ளே இருந்தால் தான் அதை கேட்ச் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, அல்லது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது வேறு ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம் ஜோன் நம்ம டைம் ஜோனுக்கு மேட்ச் ஆகாமல் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாச்சும் எளிய வழி யோசிச்சு டிசைன் பண்ணதை இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். அது விலை ஏறும்போது வித் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு மெனு பார் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த்து. ஸோ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங். சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி சத்தம் இல்லாமல் அதை விட நல்லா போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த பென்னி ஸ்டாக் அது என்னென்னு பார்க்கலாம். இந்த பென்னி ஸ்டாக் வந்து டைமண்ட் ரிலேட்டட் ஒரு ஸ்டாக். டைமண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அதுக்கு ரிலேட்டட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனி பற்றி ஏன் பார்க்கணும் அப்படின்னா, திடீர்னு இந்த பெரிய கைகள், இது வந்து ஆஃப் த ரெக்கார்ட் நான் சொல்கிறேன், பெரிய கைகள் வந்து ஏதாச்சும் வந்து எங்கேயாச்சும் வந்து சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எதில் போவாங்கன்னு பார்த்தா நிச்சயமாக கரன்சியில் போக மாட்டாங்க. ஸோ கரன்சிக்கு என்றைக்குமே ஒரு த்ரெட் இருக்கும். அப்போ கரன்சிக்கு ஆல்டர்னேட் அப்படின்னு பார்க்கும்போது
கோல்டு அண்ட் டைமண்ட் தான் போவாங்க. கோல்டு எல்லாமே மேலே ஏறி போச்சு. கோல்டு ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ டைமண்ட் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ டைமண்ட் பக்கம் போனாங்க அப்படின்னா, அதை வாங்கி சேர்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நிச்சயமாக அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே ஏறுங்கிறது ஒரு காமன் மேனோட ஒரு சிம்பிளான அப்ரோச். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமண்ட் ஸ்டாக்கில் ஏதாச்சும் ஒரு த்ரெட் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு த்ரெட் இருக்குது. அந்த யூஎஸில் போடக்கூடிய அந்த டேரிஃப் ஃபேக்டர் வந்து இவங்களை பாதிச்சதுன்னா நிச்சயமாக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வரும். அப்படி ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கணும், பேனிக் ஆகக்கூடாது. அப்போ இந்த ஸ்டாக்கு என்ன ப்ரைஸ் போகுது, இது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து லிப்ஸா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அப்படிங்கிற ஸ்டாக்கு. இந்த லிப்ஸா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஸ்டாக்கோட கடைசியாக நான் பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து வெறும் 19 ரூபா தான். ஸோ இந்த வீடியோ எடிட் ஆகி அப்லோட் ஆகி வரும் ப்ரைஸ் லைட்டாக மாறி. ஏற்கனவே முந்தின ஒரு வீடியோ நான் பேசியிருந்தேன் இந்த பிஜி எலக்ட்ரோ கிளாஸ்ன்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ₹3.90 இருந்தது, 1054 ரூபாய்க்கு போச்சு. அப்போ அது போச்சு, அதே மாதிரி இதுவும் போகணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை போனால் மேலே போனால் லைஃப் எப்படி இருக்கோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து எந்த அஷூரன்ஸும் கொடுக்கல. இது வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் டைனமிக்ஸில் ஸ்டாக் இப்படி போகும்போது இது வந்து நம்ம ரிவ்யூ தான் பண்ணுறோம். அப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸை பார்க்கும்போது, ப்ரைஸிங் சினாரியை பார்க்கும்போது, இந்த ஸ்டாக்கோட லோயஸ்ட் ப்ரைஸ் என்ன இயர் லோ அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ₹5.28 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட இயர் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ₹12.65 போயிருக்கு. இப்போ வந்து ₹8.19 போயிருக்கு. அப்போ அப்படி பார்க்கும்போது இதோட இயர் ஹையிலேருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து டிஸ்கவுண்ட் ஆகி நமக்காக வருது, மார்க்கெட்டே நமக்காக பார்கெயின் பண்ணி எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கு, எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குன்னு பார்த்தா தட்ஸ் குவைட் அமேசிங். ஸோ கிட்டத்தட்ட 35.25% வந்து இந்த ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. இந்த ஃபால் நான் சொல்ல மாட்டேன் எப்போவுமே. ஸோ 35.2% வந்து நமக்காக டிஸ்கவுண்ட் பண்ணப்பட்டதாக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மலிவாக இருக்க மாதிரி இருந்தது. இது வந்து என்னோட புரிதல், எனக்காக, நாட் அ ரெக்கமெண்டேஷன். ஸோ இப்போ இந்த லிப்ஸா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அப்படிங்கிற ஸ்டாக்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. திஸ் இஸ் நாட் அட் ஆல் மை ரெக்கமெண்டேஷன். இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படிலாம் பேசினாலும் அது எதுவுமே அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, எந்த அஷூரன்ஸும் கிடையாது. ஸோ இது அப்போ எதுக்காக வரீங்க, எதுக்கு பேசுகிறீங்கன்னா, இது எல்லாமே பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே நான் சேனலில் போடுறேன். உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த ஸ்டாக்கை உங்கள் மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு புது வியூவராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் பார்க்குற மாதிரி செய்யுங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இப்போ பார்த்த நீங்கள் எல்லாருமே ஒரு லைக் போட்டு விட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல், அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சிரமம் பார்க்காம இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க. இது எதுக்காக சொல்கிறேன், திடீர்னு இன்ட்ரோடேயில் வந்து ஒரு சரியான இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் வரும்போது ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டு விடுவேன். இது நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தால் தான் நோட்டிஃபிகேஷன் தகவல் உங்களுக்கு வந்து அதுக்காக சொல்கிறேன். இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க. தென் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் அப்படி தொடர்ந்து நான் வலியுறுத்தி பேசிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். கூட எத்தனை மொபைல் ஆப் இருந்தாலும், எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருந்தாலும், எத்தனை ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்குது. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தென் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.